போரால் உருகுலைந்துள்ள காசாவில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 10 மாத குழந்தைக்கு போலியோ பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி செய்திகளுடன். குண்டுகளாலும் தோட்டாக்களாலும் மரண ஓலங்களாலும் நிறைந்துள்ள காசாவில் இன்றளவும் தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் உள்ளன. 10 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து வரும் போர் சூழலில் இதுவரை 39,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒலிக்கத் தொடங்கிய போர் சத்தம் இன்றளவும் ஓயவில்லை. இனி ஓயும் என்ற அறிகுறியும் தென்படவில்லை. இந்த போர்ச்சூழலில் உணவின்றி இருப்பிடமின்றி முகாம்களில் தங்கி வரும் பாலஸ்தீன மக்கள் எண்ணற்ற இன்னல்களுக்கும் ஆளாகி வருகின்றனர். அதிலும் மக்கள் தங்கியுள்ள முகாம்களில் சுகாதாரம் மாபெரும் கேள்விக்குறியாகி உள்ளதால் நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி வருகின்றனர் அப்பாவி மக்கள். இந்நிலையில் சுமார் 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு 10 மாத குழந்தைக்கு போலியோ வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் கழிவு நீரில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்தபோது அதில் போலியோ வைரஸ் கண்டறியப்பட்டது. இது குழந்தைகள் மத்தியில் பரவிவிட்டதா என்ற அச்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலில் 10 மாத குழந்தைக்கு போலியோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரமல்லாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. அத்துடன் இந்த வைரஸ் உருமாற்றம் பெற்று பரவி வருவதாக அங்குள்ள மருத்துவ குழு தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் சுமார் 6 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஐநா தரப்பில் 10 லட்சத்திற்கும் மேலான போலியோ மருந்துகளை காசாவிற்கு எடுத்துச் செல்ல திட்டமிட்டு வர 7 நாட்களாவது போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. இதற்கு ஹமாஸ் தரப்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் இறுதி முதல் செப்டம்பர் வரை மருத்துவ முகாம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் வரும் வாரங்களில் வைரஸ் உருமாற்றம் பெற்று பரவக்கூடும் என்பதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவ முகாம் மூலம் 95% பேருக்கு போலியோ தடுப்பு மருந்துகளை அளிக்க வேண்டும் என்ற இலக்குடன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.